அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிருக்கிறேன். பாருங்கோ, பொங்கலை பொங்குறதுக்காக நான் அதிகாலை எழுகிறேன். அப்படியே எண்ணெயை திறக்கிறேன். அப்படியே திறந்து பார்க்க ஒரு நீலமும் ஒரு ரோஸ் கலரும் கலந்த அழகான ஒரு காலை காட்சி. சந்திரன் இன்னும் மறையில. பாருங்கோ, அதுக்குள்ள ஒரு வட்டம் ஒன்று தெரியுது. சூரியன் இனித்தான் எழப்போகுது. ஆனால் வானம் நன்றாக சிவந்து வந்திருக்குது. சூரியனும் வரப்போகிறார். இந்த அழகான அதிகாலை காட்சியை அப்படியே ரசித்தபடியே நான் நல்ல வடிவாக புனிதமாகி கிச்சனுக்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஏலக்காய் வறுத்துட்டேன். பயறு வறுக்கிறதுக்கு நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த பொங்கலை நான் பொங்குறதுக்கு அரைச்சுண்டு பொங்கல் பயறு எடுத்திருக்கிறேன். இந்த பயரை நான் நல்லா அழகாக வறுத்தெடுக்க போகிறேன். இதே நேரத்தில் போன ஆண்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய தாயகமான இலங்கையில் நின்று நான் அங்கே என்னுடைய உறவுகளோடு அழகாக பொங்கல் தினத்தை முற்றத்திலே வச்சு பொங்கி கோலமெல்லாம் போட்டு மாவிலைகள் கட்டி தோரணங்கள் கட்டி கோலங்கள் போட்டு மண் அடுப்பு வைத்து பானையிலே அழகாக கொண்டாடினான். அந்த நினைவுகளோடு இன்றைக்கி என்னுடைய வீடான சுவிஸில் நான் அழகாக கொண்டாடுறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறேன். ஆனால் இங்கே குளிர் உங்களுக்கு தெரியும் தானே, வெளியில் மண் அடுப்பு வச்சு பொங்குறதுக்கான வசதிகள் கிடையாது. ரெண்டபடியாக எங்கள் அடுப்புலேயே நாங்கள் பொங்கலை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பயரெல்லாம் வறுத்து முடிஞ்சுது. சர்க்கரையை தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் காய்ச்சி எடுக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் தூள் சர்க்கரையும் போடுறேன், கட்டி சர்க்கரையும் போடுறேன். இந்த சர்க்கரையில் பார்த்திங்கன்னு சொன்னால் தூசுகள் படிஞ்சிருக்கும். சிலவழியில் இந்த கருப்பு மாதிரி சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் இருக்கும். அதுகளை வடிச்செடுக்கிறதுக்காக நாங்கள் இந்த சுத்தமாக இதை எடுக்கிறதுக்காகத்தான் இதை தண்ணியில் போட்டு கரைச்செடுக்கிறோம். சுடு தண்ணியில் போட்டு கரைச்செடுக்கிறேன். என்னென்னு சொன்னால் இது கொஞ்சம் ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் தானே, அப்படி ஒரு கம்பி பதத்துக்கு இந்த சர்க்கரை வந்தால் நல்லா இருக்கும். மற்றபடியாக சுடு தண்ணியில் போட்டால் சர்க்கரை உடனே கரைந்துவிடும். அதே நேரத்தில் எங்களுக்கு கம்பிப்பாகவும் வந்துடும். ரெண்டபடியாக நான் அதை சுடு தண்ணியில் போட்டு கரைச்சி கொண்டு இருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பச்சை அரிசின்னு தான் இதை சொல்லுவோம் நாங்கள் ஊரில். சிவப்பு பச்சை அரிசி என்று சொல்லுவோம். அதில் நான் 2 சுண்டு எடுக்க போகிறேன். 2 சுண்டு சிவப்பு பச்சை அரிசியும் அரை சுண்டு பயரும் எடுத்திருக்கிறேன். மற்றது இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்து நான் அதை உங்களுக்கு நான் பாகு காய்ச்சறதுக்கு அடுப்பில் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த சிவப்பு பச்சை அரிசியை நாங்கள் 4 தரம் அழகாக கழுவி எடுக்க வேணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் அதிக தரம் கழுவுறதால அந்த அரிசியில் உள்ள அழுக்குகள் எல்லாம் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நன்றாக அமையும். நல்லபடியாக நாங்கள் நல்லபடியாக 4 தரம் இந்த அரிசியை கழுவி எடுப்போம். கடைசியில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் பயரையும் போட்டு இதோடு சேர்த்து கழுவித்தான் போடுவேன். மக்களே, உழவர்கள் சேற்றில் கை வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்று நான் ஏற்கனவே ஒரு காலொன்றிலும் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். உழவர்களின் மேன்மையை உணர்ந்தவர்களால் தான் அக்காலம் தொட்டு இக்காலம் வரை கவிஞர்கள் பெருமக்கள் உழவர்களை எல்லாம் வாழ்த்துகிறார்கள், வணங்குகிறார்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு சொல்லி பாரதியார் கூட நல்ல அழகாக சொல்லியிருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக நான் இந்த அரிசி எல்லாத்தையும் கழுவி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்குள்ள பயரை போட போகிறேன். பயரையும் சேர்த்து தான் நான் கழுவி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக கழுவிட்டேன். இனி பயரையும் சேர்த்து நினைச்சு கழுவி நான் பானைக்குள்ளே போட போகிறேன். உலகத்திலேயே உயர்ந்த தொழில்னு சொன்னால் அது உழவு தொழில்தான். உழைப்பிற்கும் உறுதுணையாய் இருப்பவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்து அதன் வாயிலாக அவர்களது நல்லாசிகளை நாம் பெறுவதற்கு ஏதுவாக நாம் கொண்டாடுவதே உழவர் திருநாளாக அமைகின்றது. பார்த்திங்கன்னு சொன்னால் நெற்றி வியர்வை நிலத்தில் உழைத்து கரங்கள் உரமறி இருக்க களத்தில் கஞ்சியுடன காத தூரம் நடந்து காளைகளை எல்லாம் விரட்டி களனியிலே ஏரோட்டி உழவு வேலைகளை செய்து உருப்படியாய் நெல்மணிகளை காத்து மேட்டில் கொண்டு சேர்க்கும் உழவர்கள். அப்படி சேர்த்த இந்த அரிசியை தான் இன்றைக்கு நாங்கள் பானையில் போட்டு பொங்குறோம். பாருங்க, அவர்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படாட்டிக்கு எங்களுக்கு இந்த
அரிசிகளும் கிடைக்காது, எங்களுக்கு தாராளமான உணவும் கிடைக்காது. என்றபடியாக நாங்கள் மன நிறைஞ்ச சந்தோஷத்தோடு அவர்களையும் வாழ்த்தி இந்த உழவு தொழிலில் இன்னும் மேன்மை பெற வேணும்னு சொல்லி மனமார வாழ்த்தி இந்த பொங்கலை நாங்கள் ஆரம்பிப்போம். பாருங்கள், நான் அரிசியெல்லாம் பயரும் சேர்த்து வடிவாக போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா கிளக்கி விட வேணும். நல்ல வடிவாக நாங்கள் கிளக்கி விட்டால் அரிசி வந்து அடிப்பிடிக்காமல் ஒன்று இணையாமல் அழகாக அவிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். எனக்கு இங்கே பொங்கலை பொங்க எனக்கு ஊர் ஞாபகம்தான் பெருகுது. சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் பெருகுது. எங்களுடைய அயல் ஞாபகங்கள் எல்லாம் பெருகுது. நாங்கள் அந்த அயலிலேயே 1-2 பேர் தான் கிறிஸ்தவர்களாக இருப்போம், மற்றவர்கள் எல்லாம் இந்துக்கள். ஆனால் நல்ல ஒற்றுமையான அயலவர்கள். எல்லா வீட்டிலுமே இருந்து எங்களுக்கு பொங்கல் வரும். அப்போ எந்த பொங்கலை நாங்கள் சாப்பிட்றது, எல்லா பொங்கலையும் அப்படியே நிறைச்சி அடுக்கிட்டு ஒரு கரண்டி எடுத்து எல்லா பொங்கலையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறது. எது நல்ல இனிப்பாக இருக்கோ அந்த பொங்கலை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு போவேன். அப்படியான சின்ன சின்ன சேட்டைகள் எல்லாம் நான் செய்திருக்கிறேன் சின்ன வயசில். அந்த ஞாபகங்கள் எல்லாம் பெருகுது. முழுமையாக எங்களால் அந்த பொங்கலை சாப்பிட முடியாது. ஆனால் அவர்கள் அன்பாக தருவார்கள். அந்த அவர்களுடைய அன்பை என்றுமே நாங்கள் மறக்க முடியாது. அவ்வளவு ஒற்றுமையான அயல். அதே மாதிரி எங்களுடைய பண்டிகைக்கும் நாங்கள் சிற்றுண்டிகளை செய்து எங்களுடைய அயலவர்களுடன் நாங்கள் பரிமாறி கொண்டு நாங்கள் அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதிலுமே இருக்காது. அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் எங்களோட நாட்டில் எங்களோட பண்டிகையை கொண்டாடுறது தான் நல்ல இனிமையாகவும் சிறப்பாகவும் இருக்கும். எல்லாருக்கும் பொங்கல் எல்லாம் கொடுத்து அதோட பழங்கள் எல்லாம் சேர்த்து வைத்து கொடுத்து அவர்களும் அது எங்களுக்கு தந்து இப்படி பரிமாறின்றது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே இந்த சந்தோஷங்கள் எல்லாம் மிக மிக குறைவு தான். இருந்தாலும் அந்த பண்பாடு கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டுமென்றதுக்காக நாங்களும் இங்கேயும் பொங்கி சூரியனுக்கு படைத்து உழவர்களுக்கும் நன்றி செலுத்தி அந்த பொங்கல்களை கொண்டாடுகிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் பால் விடுறேன். இது வந்து தேங்காய்ப்பால் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பசுப்பாலும் விட போகிறேன். இப்போ தேங்காய் பால் விடுறேன். இப்போ வந்து சொன்னால் அரிசியும் பயரும் நல்லா அவிஞ்சிட்டது. ரெண்டபடியாக நான் இப்போ பால் அவிய வைக்கிறேன். மிச்சம் கொஞ்சம் அவியறதுக்கு இருக்குது, அதை பால் அவிய வைக்கிறேன். இதுக்கு பிறகு தான் நான் அந்த சர்க்கரை கரைச்சி வச்ச சர்க்கரை பானியை ஊற்ற போகிறேன். ஊரில் பார்த்திங்கன்னு சொன்னால் பொங்கல்னு சொன்னால் முதல் நாளே வெடிகளில் ஆரம்பிச்சிடும். அதில் அந்த பொங்கல் பானையை கேக்கெல்லாம் சடன்னு நிறைய வெடிகளை கொளுத்துவினோம். நல்ல சந்தோஷமாக இருக்கும். சின்ன வயசில் நாங்கள் எல்லாம் அந்த வெடிச்சத்தங்களை ரசிப்போம். வேறு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் இந்த சர்க்கரை பாகு மாதிரி காய்ச்சி வச்சுருக்கிறேன் தானே, அந்த பாகுவை நான் வந்து இதுக்குள்ள ஊற்றி நல்ல வடிவாக கலந்தெடுத்து தண்டை வேணும். இவ்வளோ சர்க்கரையும் காணும். என்னென்னு சொன்னால் இனிப்பு போதுமானதாக இருக்கும். சர்க்கரை பொங்கல் ரெண்டாலே இனிப்பாகத்தான் இருக்க வேணும், நல்ல தித்திப்பாக இருக்கணும். ஆனால் அதுக்காக ஆகலும் இனித்தாலும் சாப்பிட முடியாது தானே. நல்லபடியாக நான் நினைக்கிறேன் 1/2 கிலோ சர்க்கரை அளவில் நான் போட்டிருக்கிறேன். இது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். நல்ல கலராகவும் வரும். இப்போ நாங்கள் இனி இந்த பொங்கலை வந்து அடிப்பிடிக்க விடக்கூடாது, கிண்டி கொண்டே இருக்கணும். என்னென்னு சொன்னால் இந்த பாத்திரம் வந்து அடிப்பிடிக்கிற தன்மையை கொண்டது. நல்லபடியாக நாங்கள் கைவிடாமல் கிளறி அடிப்பிடிக்காமல் பார்த்து கொள்ள வேணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஏலக்காயுடைய வாசனைகள் எல்லாம் நல்ல வடிவாக வந்து கொண்டு இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ரெண்டா வாசனை அவ்வளவு தூக்கலாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். நெய் வந்து தாராளமாக போட்டால் பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ நெய் போடுறேன். நல்ல அதிகமாக தான் நான் பொங்கலுக்கு நெய் போடுறேன். நான் நல்ல மணமான சுவையான நெய் தான்.
நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நிறைய நெய் போட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் இந்த சேனலை வந்து அதிகமானவர்கள் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண தவறுறீங்கள்னு தான் நினைக்கிறேன். இந்தபடியாக உங்களோட ஒத்துழைப்பை வணங்கி நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த பொங்கலை தொடர்றேன். பாருங்க, அந்த நெய் அழகாக கரைஞ்சி வந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட இந்த பொங்கல் வந்து முடிவுக்கு வந்து கொண்டிருக்குது. இனி நாங்கள் முந்திரி பருப்பு, அதாவது முந்திரிய வத்தல்னு சொல்லுவோம், மற்றது கஜு எல்லாத்தையும் நாங்கள் வறுத்து இதுக்குள்ளே கூட வேணும். திராட்சை, அதாவது திராட்சை வற்றல், அதை வறுத்து நாங்கள் இதுக்குள்ளே கூட வேணும். நெய்யில் தான் வதக்க போகிறோம். நெய்யில் வடிவாக வறுத்தெடுத்து அதுக்குள்ளே கடைசியில் கொட்டி விட வேணும். என்னென்னு சொன்னால் அப்படி கொட்டினா தான் அந்த புளிப்புத்தன்மை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்புத்தன்மையாக இருக்கும், வாய்க்கு நல்ல இதமாகவும் இருக்கும். பாருங்க, இதில் வந்து அந்த ப்ரௌன் கலர் கருப்பு திராட்சை, எனக்கு கூலர் திராட்சை கிடைக்கல, வெள்ளை திராட்சை தான் கிடைச்சது. நான் அதை வச்சு சமாளிக்க போகிறேன். நாங்கள் நெய்யில் அழகாக வறுத்து வந்து கொண்டிருக்குது. நல்லா அழகாக இது வந்து நல்ல உருண்டையாக வர வேணும். பொரிஞ்சு நெய்யில் பொரிஞ்சு வந்து நல்ல உருண்டையாக வர வேணும். அப்போ நல்ல பதத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி அர்த்தம். இந்த பதம் சரியாக இருக்கும். இனி நாங்கள் இந்த பொங்கல் நல்ல ரெடியாக வந்து நல்ல வடிவாக பொங்கி மேலே வந்துட்டு பாருங்க. இனி நாங்கள் இந்த முந்திரி வத்தலையும் போட்டு ப்ளம்ஸையும் போட்டு ப்ளம்ஸ் போட்டுட்டோம், கஜுவையும் போட்டு நாங்கள் வடிவாக கிளறி எடுத்து பரிமாறினா சரியாக இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டால் தான் இது நல்ல வடிவாக இறுகி வரும். உடனே சாப்பிட்டா சுட சுட சாப்பிடவும் மேலாது, அதே நேரத்தில் இறுக்கம் இல்லாமல் ஒரு கொஞ்சம் தண்ணித்தன்மை மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் விட்டோம்னு சொன்னால் நல்ல வடிவாக இறுகி ஒரு கட்டி பதத்தை வந்து அடையும். நாங்கள் இந்த எல்லாம் நெய்யில் எல்லாம் வறுத்து போட்டு நாங்கள் தானே என்னபடியாக நல்ல வடிவாக கலந்து விடுவோம். ரெண்டு சுண்டு சிவப்பு பச்சை அரிசிக்கு அரை சுண்டு பயறு, கஜு ப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு விருப்பமான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். மற்றது ஒரு கப் தேங்காய்ப்பால் போட்டிருக்கிறேன், மற்றது பசுப்பாலும் விட்டிருக்கிறேன். சர்க்கரை வந்து அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கிறேன். மற்றது நெய்யும் தாராளமாக விட்டிருக்கிறேன். ஏலக்காய் வறுத்து போட்டிருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் நெய் இன்னும் நீங்கள் அதிகமாக போட்டுக்கொள்ளலாம், அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல சுவையான சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிட்டது. ஈரோட்டிகளை பாராட்டி, உழவர்களை பாராட்டி, உளம் குளிர, அவர்களுடைய மனம் குளிர, அதே நேரத்தில் சூரியனுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி இந்த பொங்கலை இனிதாக நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இங்கெல்லாம் படைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வசதிகள் பெருசாக இல்லை. என்னென்னு சொன்னால் நானும் கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தனா ரெண்டபடியாக படைக்கிறது குறைவு. ஆனால் நான் என்னுடைய தேசத்தில் கொண்டாடிக்கல அதை இந்து மக்களுடன் சேர்ந்து எல்லாம் படைத்து சூரியனுக்கெல்லாம் படைத்து கோலமெல்லாம் போட்டு அழகாகத்தான் கொண்டாடுறேன் நான். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பொங்கல் ரெடி, நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுக்கான ஆயத்தங்களெல்லாம் செய்து வச்சுருக்கிறேன்னு பாருங்கோ. இதோட இந்த காணொலி எல்லாத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதோட இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன். இதே போல் நல்ல இனியதொரு நல்ல காணொலியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சுவிஸ் மாலா ஆர்ட்ஸ். நன்றி, வணக்கம்.